الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين وقال أيضا خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு. உயிருக்கு உயிரான உயிரினு மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபீங்கள், இமாம்கள், இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த தியாகமும் இல்லாமல் நமக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம், அதை எந்த அளவுக்கு புரிந்து நாம் செயல்படுகிறோம் என்பதை பற்றிய சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் இந்த வாரத்திலே. அருமையானவர்களே, ஒவ்வொரு வார ஜும்மாவிலேயும் மற்ற குர்ஆன் விளக்க உரைகளிலேயும் பல்வேறு தலைப்புகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் கேட்காத தலைப்பு என்பது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது முந்தைய காலத்தை விட. கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த செய்திகள் எந்த அளவிற்கு நம்மளுடைய உள்ளத்திலே அது ஆழமாக பதிந்து செயல் வடிவம் கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மில் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு அச்சமான ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பற்றி சொல்லுகிறார்கள். உலகம் அழியக்கூடியதை பற்றி, மறுமை பற்றி அல்ல, பொதுவாக அழிவு ஏற்படக்கூடியதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஆபத்துகள், அழிவுகள், கஷ்டங்கள், சோதனைகள் எப்போது ஏற்படும் ஒட்டுமொத்தமாக என்பதை குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்மு, கல்வி எடுபட்டு போகுமேயானால் அப்போது இது போன்ற அழிவுகளை நீங்கள் எதிர்பாருங்கள், ஆபத்துகளை எதிர்பாருங்கள், சோதனைகளை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போது நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கல்வி எப்படி எடுபட்டு போகும்? நஹனு நக்ரஉல் குர்ஆன் வ யுக்ரஉனல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் குர்ஆனை ஓதி கொடுக்கிறோம், எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பார்கள். இப்படி இருக்கும்போது கல்வி எப்படி எடுபட்டு போகும்? கல்வி என்பது குர்ஆன் தான். குர்ஆனில் தான் எல்லா விதமான கல்விகள், எல்லா துறைகளும் குர்ஆன் தான் இருக்கிறது. அதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார்கள், குர்ஆனை நாங்களும் ஓதுகிறோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஓதி கொடுக்கிறோம், எங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பார்கள். இதுதான் பரம்பரை பரம்பரையாக நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, இந்த மதீனா நகர்ல நீ தான் கொஞ்சம் விவரமானவன் நினைச்சேன், நீயே இது போன்ற கேள்விகளை கேட்கிறாயா என்று சொல்லிவிட்டு, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வேதத்தை ஓதினார்கள். யக்ரவுன தௌராத்த வல் இஞ்சி லா யஅலமுன ஷையா, அவர்கள் என்ன செய்யவில்லை? செயல் வடிவம் கொடுக்கவில்லை. குர்ஆனை ஓதுவதினாலோ, வேதங்களை ஓதுவதினாலோ, செய்திகளை கேட்பதினாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்போது அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறோமோ அப்போதுதான் அது பிரயோஜனம்.
நயவஞ்சகர்களை பற்றி கூட அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிக்கில் சொல்லும்போது என்ன சொல்கின்றான்? பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்று என்கின்றான். கழுதையினுடைய மேலே பல்வேறு கிதாபுகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நஸஈ, திர்மிதி, இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற கிதாபுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. குர்ஆனுடைய தஃப்சீர்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா அந்த கழுதைக்கு? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? சுமக்கத்தான் தெரியும், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க தெரியாது. இதே போன்ற மனிதனும் பல்வேறு செய்திகளை உள்வாங்கி வைத்திருப்பானேயானால், பல்வேறு செய்திகளை பல்வேறு தலைப்புகளிலே குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்திருப்பானேயானால், அதனால் மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்போது பிரயோஜனம்? அதை செயல் வடிவம் கொடுத்தால்தான். சாதாரணமாக தமிழ்ல சொல்வாங்க, சீனி சீனி அப்படின்னு சொன்னா இனிச்சிருமா? அதை சாப்பிட்டா தான் அது இனிக்கும். இது சாதாரணமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதை வாசித்து பார்ப்பதினாலோ, அதை படிப்பதினாலோ, பார்த்து கொண்டே இருப்பதினாலோ எந்த பலனும் இல்லை. அதை சாப்பிட்டால் தான், உட்கொண்டால் தான் அதனுடைய சுவையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் பலன் ஏற்படும். அதே போன்றுதான் மார்க்க விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, தெரிந்து கொள்வதனால் மட்டும் பலன் கிடையாது. அதை செயல் வடிவம் கொடுத்தால் மட்டும்தான் பலன். அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை எந்த சிரமமும் இல்லாமல் இஸ்லாத்தில் நாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய நாம் முந்தைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் சிரமப்பட்டு சோதனைக்குள்ளாகி அந்த ஈமானை பெற்றார்களே, அவர்கள் எப்படி பெற்றார்கள், அவர்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டார்கள், எப்படி செயல் வடிவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமேயானால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபாலிலே 2வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முஃமின்கள் என்றால் யார்? நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம்? ஏதோ அரபி வார்த்தையிலே பெயர் வைத்திருந்தால், தொப்பி போட்டிருந்தால், முஸ்லிம்களோடு அமர்ந்திருந்தால் நாம் முஃமின் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சாதாரணமாக தொழுகையிலே வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டால் மட்டும் மோமினாகவும் இருந்து விட முடியாது. மோமினுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவனுடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? நடுங்க வேண்டும், அச்சத்தால் நடுங்க வேண்டும். எப்படி? நான் ஒரு இடத்திற்கு செல்கிறேன், ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பல விஷயங்களை கேட்டிருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல் வடிவம் கொடுத்திருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நான் ஒரு இடத்திற்கு செல்கிறேன், ஒரு நண்பனை சந்திப்பதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை சந்திப்பதற்காகவோ அல்லது ஒரு தொழில் விஷயமாகவோ நான் போகிறேன். போகும்போது நான் போகக்கூடிய அந்த பாதை, நான் போகக்கூடிய அந்த நோக்கம் சரியானதா இல்லையா? நான் பேசக்கூடிய பேச்சு, அங்கே நான் பொய்யுரைக்கிறேன் அல்லது புறம் பேசுகிறேன் அல்லது கோல் சொல்லுகிறேன் அல்லது ஏமாற்றுகிறேன் அல்லது கலப்படம் செய்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்தில் நான் தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறேன். இப்படி ஈடுபடும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஓடுகிறது, மனதில் ஓடுகிறது, சொல்லுவது பொய் அல்லவா? அல் கிதுபு யாக்குலுல் ஹசனாத்தி கமா தஅக்குலு நாருல் ஹதப, நெருப்பு எப்படி விறகை அரித்து விடுமோ அழித்து விடுமோ அது போன்று பொய் ஈமானை அழித்து விடுமே. பொய் சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மை தண்டிப்பானே, நரகத்தில் தூக்கி போடுவானே என்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் ஓடும். அது முஃமின்களுடைய நிலை. இப்படி ஓடக்கூடிய அந்த நிலையிலேயே அதிலிருந்து அவன் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சரி பார்த்துக்கலாம், இன்னைக்கு யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா நம்மள, நம்ம பேசுவோம், பேசிட்டு அதுக்கு பிறகு தௌபா செஞ்சுக்கிறோம், அதற்கு பிறகு அந்த தவறிலிருந்து நாம் திருந்திக் கொள்வோம் என்ற எண்ணம் ஏற்படாமல் உடனே அதிலிருந்து விலகி விடுவானேயானால், உடனே அந்த செயலில் இருந்து நீங்கி விடுவானேயானால், உடனே அந்த இடத்திற்கு செல்லாமல் திரும்பி விடுவானேயானால் அவன் முஃமின். அவனுடைய உள்ளத்தில் அதுபோன்ற அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்கிறான்? இதா துக்கிரல்லாஹ் வஹ்தஹு ஷ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা வஇதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தபிஷிரூன். முஃமின்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த இறைவன் எப்படி முஃமின்களுடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த வசனம், அவன் தவறு செய்யும் பொழுது, தவறான பாதை செல்லும் பொழுது, தவறான ஒன்றை பார்க்கும் பொழுது, அவனுக்கு இந்த ஞாபகம் வரும் பொழுது அதிலிருந்து விலகிக் கொள்கிறானோ அவன் முஃமின். ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, ஒரு காரியத்தில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், காலங்காலமாக குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொல்கிறோம். உதாரணத்திற்கு வட்டியிலே ஒருவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்த மட்டில் வட்டி என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாத அளவிற்கு எல்லா வியாபாரத்திலேயுமே வட்டி மூழ்கிவிடும். யாத்தி அலன்னாசி ஜமனுன் லா இபால் வர், ஒரு மனிதன் செய்யக்கூடியது ஹராமா ஹலாலா என்று தெரியாத அளவுக்குள்ள ஒரு காலகட்டம் வரும் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஒரு தொழிலை செய்கிறோம், கலப்படம் செய்கிறோம் அல்லது ஏமாற்றுகிறோம் அல்லது வட்டிக்காக வேண்டி கொடுக்கல் வாங்கல நாம் ஈடுபடுகிறோம் என்றால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்தாங்க ஆகணும், ஒன்னும் செய்ய முடியாது, அப்படிலாம் இருந்தா வாழ முடியாது என்று நம்மளுடைய மனதில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காமிக்கும், நீங்கள் வட்டி வாங்காதீர்கள், வட்டி வாங்கினால் நாளை மறுமையிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவர்கள் போன்று நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நரகத்தில் தூக்கி எறியப்படுவீர்கள், அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமம். இது போன்ற வார்த்தைகள் குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய காதிலே விழுகிறது. இப்படி விழக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய ஈமான் அதிகரித்து எத்தனை ஆயிரம் வந்தாலும் சரி, எவ்வளவு லட்ச லாபம் கிடைச்சாலும் சரி, நான் அதை தூக்கி எறிஞ்சிருவேன். எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, வீட்டிலே உண்ணுவதற்கு உணவே இல்லாத நிலை ஏற்பட்டாலும் சரி, தூக்கி எறிந்து விடுவேன், அந்த தொழில் எனக்கு தேவையில்லை என்பது போன்ற ஒரு நிலை அந்த வசனத்தை ஓதும் போது அவனுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுமே. ஆனால் நிச்சயமாக அவன் முஃமின், ஸாதத்துஹும் ஈமானா, அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பான். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனஅத, அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும். உலகமே சேர்ந்து நமக்கு இதை தர வேண்டும் என்று எண்ணுகிறது, ஆனால் அல்லாஹ் இதை உனக்கு தரமாட்டேன் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் என்றால் உலகமே சேர்ந்து தந்தாலும் அது நமக்கு வந்து சேராது. உலகமே சேர்ந்து தடுக்கிறது இது உனக்கு வரக்கூடாது என்று, ஆனால் அல்லாஹ் நாடி இருக்கிறான் இது உனக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று. உலகமே தடுத்தாலும் அது நமக்கு வந்துதான் சேரும். இந்த எண்ணத்தை நாம் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வோமேயானால் நம்மை எதுவும் அசைக்க முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படட்டுமே, அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது. அல்லாஹ் நமக்கு இதை தர வேண்டாம் என்று நாடி இருக்கிறான், அதனால் அது கிடைக்கவில்லை. அல்லாஹ் இதை தர வேண்டும் என்று நாடி இருக்கிறான், அதனால் தந்து விட்டான் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமேயானால் அவனுக்கு ஈமான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அவன் முஃமின்களுடைய தன்மையில் உள்ளவன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அந்த வசனத்தை ஓதி காமிச்சேன். ஒய்தா துக்கிரல்லாஹ், காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், நயவஞ்சகர்கள், இவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ஒய்தா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுமேயானால் வஹ்தஹு ஷ்மஅஸத், அவர்களுடைய உள்ளம் என்ன செய்துவிடும்? சுருங்கிவிடும். மூமின்களுக்கு எப்படி இருக்கும்? ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். இறை நிராகரிப்பாளர்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு, பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளம் சுருங்கிவிடும். அப்படின்னா எப்படி? இப்ப நம்ம இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல்ல மோசடி பண்ணாதீங்க, குழப்பம் பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, கலப்படம் செய்யாதீங்க, வட்டி வாங்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க, பொய்ய பேசாதீங்க, தவறான இதுல ஈடுபடாதீங்க என்று சொல்லும் பொழுது, குர்ஆன் வசனங்களை சொல்லும் பொழுது முஃமின்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு செயல் வடிவம் கொடுப்பார்கள். நேற்று வரை நாம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இனிமே செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் முஃமின்களுக்கு ஏற்படும். ஆனால் நயவஞ்சகர்கள், காஃபிர்களுக்கு என்ன ஏற்படும் தெரியுமா? இதே தான் வேலை இந்த அஜர்த்துமார்களுக்கு. ஒரே ஹராமு ஹலாலு, இதை செய்யாத, இதை திங்காத, இங்க போகாத, அதை பார்க்காத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத. இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தா வாழ முடியுமா? 5 நேரம் தொழுகைக்கு போய்கிட்டு இருந்தா என் வீட்டுல யாரு சாப்பாடு கொடுப்பா? என் பிள்ளை குட்டிகளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? நீங்களா வந்து கொடுக்க போறீங்க? 5 நேரம் நான் தொழுகைக்கு வந்துகிட்டு இருந்தா என் முதலாளி விரட்டி விட்டுருவானே, என்னுடைய வியாபாரம் பாதிக்குமே, என்னுடைய தொழில் பாதிக்குமே, என்னுடைய வருமானம் பாதிக்குமே, என்னுடைய குடும்பம் பாதிக்குமே, நான் எப்படி சொத்து சேர்ப்பது, நான் எப்படி வீடு வாங்குவது? இது போன்ற ஒரு சிந்தனை எப்போது ஏற்படும்? அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் சுருங்கி, ஆமா அல்லாஹ் சொல்றான் போங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எவ்வளவு காலத்துக்கு என்று அவனுடைய உள்ளம் சுருங்குமேயானால், இது போன்ற ஒரு அலட்சிய போக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்படுமேயானால் அவன் நயவஞ்சக தன்மையில் இருக்கின்றான், அவன் இறை நிராகரிப்பில் இருக்கின்றான். ஒய்தா துக்கிரல்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேச்சு, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய கொள்கைகள் அவர்களுக்கு சொல்லப்படுமேயானால் அவர்களுடைய உள்ளம் என்ன செய்யும்? சந்தோஷப்படுமா? அல்லாஹ் சொல்றான். சாதாரண நம்ம வாழ்க்கையில எடுத்து பார்ப்போமே, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். குர்ஆனுடைய வசனத்தை ரெக்கார்டிங் போட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
வீட்டில் உட்கார்ந்தோ அல்லது கடை வீதியில இருக்கும் பொழுதோ, வியாபார ஸ்தலத்துல இருக்கும் பொழுதோ, அல்லது பஸ்ல போகும்போதோ, அல்லது கார்ல போகும் பொழுதோ ஒரு கேசட்டை போட்டு, குர்ஆன் கேசட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? பாடல்கள் கேட்கக்கூடாது. சினிமா பாடல்களாக இருந்தாலும் சரி, மியூசிக் உள்ள பாடல்கள் நாம கேட்கக்கூடாது அப்படிங்கறதுனால குர்ஆன் கேசட்டை போட்டு கேட்போம். ஒரு பயான பார்த்துக்கிட்டு இருப்போம் சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருப்போம்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதற்கு பிறகு அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படும். தூக்கம் வருது, போர் அடிக்குது, அப்படி சப்ஜெக்டை மாத்து, ஒரு பாட்டை போடும், அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைகள் நமக்கு ஏற்படும். குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் போது நமக்கு தூக்கம் வரும், அலட்சியம் ஏற்படும். அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு பயானையோ அல்லது ஒரு சப்ஜெக்டையோ திருப்பி திருப்பி அதை கேட்கும் போது நமக்கு என்ன செய்யும்? ஆமா, இது நேத்து கேட்டது தானே, போன வாரம் கேட்டது தானே, இதைத்தான் 3 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதைத்தான் 15 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த தலைப்பில் பல விஷயங்களை நான் கேட்டேனே, புதுசாவா சொல்ல போறீங்க என்பது போன்ற எண்ணங்கள் ஏற்படும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடியவர்களுக்கு அது அல்லாத விஷயங்கள் சொல்லப்படுமேயானால், எது அல்லாதது? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சட்டங்கள், பாடல்கள் சொல்லப்படுமேயானால் எத்துணை தடவை வேண்டுமானாலும் கேட்பாங்க. ஒரு சகோதரனை எழுப்பி விட்டு இந்த படத்தை நீ எத்தனை தடவை பார்த்திருக்கான்னு கேளுங்க. யாராவது ஒரு ஆள் ஒரு தடவை பார்த்தேன்னு சொல்லுவாரா? இல்ல, இது வந்ததுல இருந்து 7-8 தடவை நான் பார்த்துட்டேங்க. 7-8 தடவை அதே படம், அதே கதைகள் தான், அதே எல்லாமே அதே தான், திருப்பி 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 அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுல அவனுக்கு ஒரு நல்ல திருப்தி ஏற்படுது, அதுல ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படுகிறது, அதை பார்க்கும் பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது. எங்க அந்த நாடகத்திலோ அல்லது படத்திலோ போட்டாலும், எந்த வீட்டில் டிவி ஓடினாலும் உடனே அந்த பார்வை அவனுக்கு ஓடும். நேத்து பார்த்தது தானே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது தானே, 15 தடவை அந்த படத்தை பார்த்த படம் தானே, ஏன் அதையே திருப்பி பார்க்கணும் என்ற எண்ணம் ஏற்படாது. திருப்பி அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஏற்படும். இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், பாடல் அடிக்கடி ஒரே பாடலையே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம், நல்ல மனனமாக இருக்கும், அதையே திருப்பி திருப்பி கேட்போம். இவைகள் எல்லாம் என்ன? ஈமானிலே பலகீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுடைய கருத்துக்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லப்படுமேயானால் இதாகும் யஸ்தபிஷிரூன், சந்தோஷம் அடைகிறார்கள். இப்ப நாம நினைச்சுக்கணும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லும் போது அச்சத்தால் உள்ளம் நடுங்கி தவறில் இருந்து விலகுகிறோமா, அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய விஷயங்களை சொல்லும் போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோமா? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் நம்முடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது, இறை நிராகரிப்பின்பால் நாம் பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். இல்லை, எனக்கு குர்ஆனுடைய வசனத்தை தான் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கிறது, அதிகமாக திருப்பி திருப்பி அந்த பயான ஒரு தலைப்பாக இருந்தாலும் அதையே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஈமானில் நாம் இருக்கிறோம், தக்வாவிலே நாம் உயர்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைகளை வச்சுதான் நாமளே எடை போட்டுக்கிற வேண்டியதா. ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு, உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நாளை மறுமையிலே விசாரித்து இன்ன ஸமா வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, எதை பார்த்தீர்கள், எதை கேட்டீர்கள், எதை செய்தீர்கள் என்பதை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுமே. அந்த விசாரணை வருவதற்கு முன்னதாகவே என்னை நான் விசாரித்துக் கொள்ள வேண்டும். நான் எதை பார்த்தேன், நான் எதை கேட்டேன், நான் எதை செய்தேன், நான் எதை சாப்பிட்டேன் என்று என்னை நானே நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் முஃமின்களுடைய நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? முந்தைய காலகட்டத்தில் அரேபியர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அல்லாஹ் அரேபியர்களை பற்றி சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால், மார்க்கத்தை அந்த மக்கள் ஜீரணிப்பதற்கு முன்னால், ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஃபீ ضلالின் முபீன், மிகப்பெரிய அநியாயத்தில் இருந்தார்கள், மிகப்பெரிய வழிகேடு. நம்மை போன்றெல்லாம் அல்ல, இன்று இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களை போன்றெல்லாம் அல்ல. ஓரளவு அவர்களிடத்தில் மனிதாபிமானம் உண்டு, நேர்மையாக நடக்க வேண்டும், கொஞ்சமாவது நாம ஒரு மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களும் கூட. ஆனால் அன்றைய அரேபியர்கள் அப்படி அல்ல, காட்டு மிராண்டிகள். மனிதாபிமானம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர்கள், அவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் பெற்றெடுத்த குழந்தையை புதைக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மனைவியை, அந்த அளவிற்கு மோசக்காரர்கள். இந்த மக்களுக்கு மத்தியில தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமறை குர்ஆனை ஓதும் போது அந்த தோழர்கள் எப்படி மாறினார்கள்? அந்த காட்டரபிகளாக இருந்தவர்கள், காட்டு மிராண்டித்தனமாக இருந்தவர்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற இருமாப்போடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் எப்படி மாறினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. எகிப்தினுடைய ஒரு கோத்திரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் துபைர் பின் அம்ர் பின் அலி தௌசி என்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன செய்கிறார்? மக்காவிற்கு வருகிறார், காபாவுக்குள்ளே வருகிறார். அப்போது எதிரிகள் சொல்றாங்க, நீங்க இந்த பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னா முகமது வேதம் ஓதி கொண்டிருக்கிறார், புதிய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனவே இந்த பக்கமாக நீங்க வராதீங்க என்று சொல்லும் போது, இல்ல அந்த பக்கமா தான் எனக்கு போக வேண்டிய சூழ்நிலை, போய் தான் ஆக வேண்டும். அப்படி போறதா இருந்தா கஞ்சில காதல் என்ன செஞ்சுக்கோங்க, பஞ்சை வச்சு அடைச்சுக்கோங்க. பல தடவை நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான். சரின்னு சொல்லி அவரும் பஞ்சை வச்சுட்டு அந்த பகுதியே போயிட்டு இருக்கிறார். 4-5 நாளா போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய அந்த நபர், சரி என்னதான் முகமது சொல்கிறாரே என்று கேட்போமே என்பதற்காக தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய பஞ்சை நீக்குகிறார். குர்ஆனுடைய வசனம் அவருடைய காதில் விழுகிறது. குர்ஆனுடைய வசனம் அவருடைய காதில் விழுகிறது. அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். கவனித்ததற்கு பிறகு நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கலிமாவை ஏற்றுக்கொள்றார். நீண்ட நெடிய காலமாக இறை நிராகரிப்பில் இருந்தவர், ஒரு குர்ஆனுடைய வசனம் அவருடைய காதில் விழுந்ததுமே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது பாருங்க. அந்த குர்ஆன் வசனத்தை தானே இன்ன வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல தடவை சொல்றோம்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்வதற்காக வரும் பொழுது குர்ஆனுடைய வசனம் அவர்களுடைய காதில் விழுந்ததற்கு பிறகு கொலை வெறியோடு வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று. அந்த குர்ஆன் தானே நம் கையில் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? நம்முடைய கொடுக்கல் வாங்கலில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? சென்ற வருடம் எப்படி இருந்தோமோ அதுபோன்றுதானே இந்த வருடமும் இருக்கிறோம். ரமலானில் மட்டும் ஒன்று சேர்வது, ரமலானில் மட்டும் அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவது, ரமலான் முடிந்து பெருநாள் தொழுகை முடிந்ததோடு கையை கழுவிட்டு போயிடுறது, இது போன்ற நிலைகள் நம்மில் பலரிடத்தில் இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் சுபுஹ் தொழுகை இல்லாமல் இன்னவரை இருக்கிறார்கள். முந்தைய கால ரமலானுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சஃப் அல்லது அரை சஃப் தான் இருக்கும். ரமலானுடைய காலத்துல 3 சஃப் 4 சஃப் வரும். அதற்கு பிறகு ரமலான் முடிந்தது பிறகு அதோடு முடிஞ்சது. இப்படிப்பட்ட நிலைகள் தானே நம்ம இடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த குர்ஆன் வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை தந்தது? யோசித்தோமா? சிந்தித்தோமா? செயல்படுவதற்கு ஏன் நாம் யோசிக்கிறோம்? நபித்தோழர்கள் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டார்கள்? அந்த குர்ஆன் வசனம் அவர்களுடைய காதில் விழுந்ததும் அவர்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துறையாக இருக்கட்டும், அத்துணையும் அவர்கள் உள்வாங்கி செயல்பட்டார்களே. அடிக்கடி கேள்விப்படுறோம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிபூன் என்ற வசனம் இறங்கியதுமே அபூ தல்ஹா என்ன செய்தார்? தன்னுடைய தோட்டத்தையே அப்படி கொடுத்தார் என்று. உடனே நாம என்ன செய்வோம்? தர்மத்தை பற்றி சொன்னால் சரி அஜர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சட்டப்பையில கையை விடுவோம், 10 ரூபா நோட்டு இருக்கான்னு தேடி பார்த்து கொடுப்போம். நம்முடைய நிலைமை அப்படி. குர்ஆனுடைய வசனம் இறங்கியதுமே உடனே அவர்கள் தன்னுடைய தோட்டத்தை எழுதி வைத்தார்கள் பார்க்கிறோம். 2வது அத்தியாயத்தில் 275வது வசனம், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அضعافன் கதீரா என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அழகிய கடனாக அல்லாஹ்விற்கு யார் கொடுக்கிறார்? அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பது யார்? அல்லாஹ்வுக்கு கடன் தேவையா? அல்லாஹ்விற்காக அழகிய கடன் யார் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு பன்மடங்கு நன்மை உண்டு. இரட்டிப்பாக அல்ல, பன்மடங்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்ற வசனம் இறங்குகிறது. அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் போறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுனா எப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை செலவு செய்தல், இல்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு, வசதியற்றவர்களுக்கு உதவி செய்தல், இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னதுமே, இப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? இப்படி செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். நான் என்ன செய்றேன்? என்னுடைய தோட்டத்தை நான் எழுதி வச்சிடறேன்னு சொல்லி எழுதி வச்சிடறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை அப்படியே முழுமையா எழுதி வச்சிடறாங்க, கொடுத்துடுறாங்க. கொடுத்ததற்கு பிறகு நேர பள்ளி வாயில விட்டு வெளியில வர்றான். வந்து நேர மடமடமடன் தோட்டத்துக்கு போறாங்க. தோட்டத்துக்கு உள்ள போறாங்களா? இல்ல, வெளியில நிக்கிறாங்க. வெளியில நின்று அங்குதான் அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே அவர்களுடைய மனைவி அங்கே விறகு புரைக்கிக் கொண்டே இருக்கிறாள். உம்மு தஹ்தாவே என்று அழைக்கிறார். இதோ நான் கட்டுப்பட்டு விட்டேன், என்ன வெளியில் வா, அந்த தோட்டம் இது நமக்குரியது அல்ல,
அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக, மார்க்கத்திற்காக அதை நான் கொடுத்து விட்டேன். அதிலிருந்து நீ வெளியே வா என்று சொல்கிறார். உள்ள போய் கூட சொல்லல பாருங்க. தனக்கு உரிமை இல்லை என்பதை எப்படி காமிக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் உம்மு தஹ்தா என்ன கேட்கிறாங்க, கணவன்கிட்ட நான் விறகுலாம் புறக்கி வச்சிருக்கிறேன் சமையல் பண்ணுவதற்காக, அதை எடுத்துட்டு வரவா வச்சுட்டு வரவா? அப்பமெல்லாம் கேஸ் கரண்ட்லாம் கிடையாது, விறகு வச்சு தான் எரிக்க வேண்டிய நிலை. அப்படியே போட்டுட்டு வந்துருங்கிறாங்க. பாருங்க, காலங்காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட ஒரு தோட்டம், தனக்குரிய தோட்டம், தன்னுடைய எல்லா வருமானம் அங்கிருந்து பெறக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் எடுக்கப்பட்ட அந்த விறகோடு வா என்று கூட சொல்லி இருக்கலாம். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே போட்டு நீ வெளியில வா. எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய வசன மாற்றத்தை ஏற்படுத்தியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல தடவை 500 தடவைக்கு மேல நம்ம கேட்டிருப்போம். புதிய செய்தி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை இந்த வசனமும் இந்த செய்தியும் ஏற்படுத்தியது? பள்ளி வாயிலுக்காக ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் கொடுத்துட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிர்வாகத்தில் நின்று பேசுவார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் என்னை சொல்லும், நான் தான் அந்த பள்ளிக்காக வேண்டி உதவி செய்தேன், நான் இந்த பள்ளிக்காக வேண்டி என்னென்ன பாடுபட்டேன், நான் இந்த பள்ளிக்காக என்னென்ன செய்தேன், என்னை புறக்கணிக்கிறீர்களே, எனக்கு உரிமை இல்லையா, என்னுடைய சட்டத்தை மதிக்க மாட்டீர்களா, என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு ஒவ்வொருவர்களும் பேசுவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? காலங்காலமா நான் உழைச்ச இடங்க, இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? இதற்காக நான் எத்தனை பேர்கிட்ட போய் தர்மம் கட்டன் தெரியுமா? எத்தனை பேர்கிட்ட போய் வசூல் செய்தேன் தெரியுமா? இதை கட்டுவதற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இப்படி புறக்கணிக்கப்படுகிறேனே, நான் இந்த அளவுக்கு நடத்தப்படுகிறேனே என்று நம்மில் எத்தனை பேர் சொல்கிறோம்? எங்கிருந்தோ பணத்தை வாங்கி கொண்டு வந்து கட்டப்பட்ட இடத்திற்கு இப்படிப்பட்ட உரிமையை கொண்டாடுவோம். ஆனால் அபூ தஹ்தா எப்படி நடந்து கொண்டார்? தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை ஒன்றுமில்லாமல் வெளியில் வா என்று, எந்த உரிமையும் இல்லை என்ற அளவுக்கு நடந்து கொண்டான். அவர்களுடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன? அவர்கள் எப்படி இந்த குர்ஆன் வசனத்தை புரிந்து கொண்டார்கள், நாம் எப்படி புரிந்து கொண்டோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தமட்டில் நிறைய விஷயங்களை சொல்லலாம். மன்னிக்கும் மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார். குர்ஆனுடைய வசனம் அவர்களை எப்படி மாற்றியதுங்கிறது பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார். அவர்கள் மீது அவதூறு கற்பிக்கப்பட்ட செய்தி நமக்கு விரிவாகவே தெரியும். இந்த அவதூறு கற்பிக்கப்பட்ட இந்த நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலைப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அபூபக்கர் அவர்களுடைய மனைவி எல்லாருமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை. அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகுதான் இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி வஸ்பத்தும் மின்ஹும் என்ற 24வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இறக்குகிறான். ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் என்ற செய்தி. இந்த வசனம் இறங்கியதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த விஷயத்திலே, இந்த அவதூறு விஷயத்திலே அதிகமாக ஈடுபட்டவர் யார் அப்படிங்கிறத பார்க்கிறான். தன்னுடைய மகள் விஷயத்தில், இந்த அவதூறு விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டவர் யார் என்று பார்க்கும் பொழுது மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், பத்ர் களத்தில் ஈடுபட்ட ஒரு சஹாபி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய் வழி சகோதரன். நல்ல விளங்கிக்கங்க, குடும்பத்தில் உள்ள ஒரு நபர். குடும்பத்தில் உள்ள ஒரு நபர். அவரும் எப்படிப்பட்டவர் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏதாவது உதவி செய்தால்தான் அவருடைய வாழ்க்கையே ஓடும். முழுக்க முழுக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே சார்ந்து இருக்கிறார். அவர் சொந்தக்காரரும் கூட பொருளாதாரத்திலேயும் இவரோடு அண்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே இந்த மிஸ்தாஹ் என்ன செய்கிறார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு செலுத்தியதில் ஒரு நபராக இருக்கிறார். அவர் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும்? நம் குடும்ப பெண், ஒழுக்கமான பெண், இருந்தாலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட இந்த நிலையில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நயவஞ்சகர்களோடு சேர்ந்து இந்த வதந்தியை பரப்ப ஆரம்பித்து விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது வதந்தி என்று தெரிஞ்சதற்கு பிறகு இந்த மிஸ்தாஹின் மீது அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? அடித்திருக்கலாம், யாரும் கேட்க மாட்டார்கள். என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், வல்லாஹி லா உன்ஃபிகு ஷைஅன் அலைஹி அபதா. ஒரு காலம் இனிமேல் அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், என்னுடைய உதவியை நான் நிறுத்திக் கொள்வேன் என்று தான் சொன்னார். இது சாதாரணமான ஒரு விஷயம். நான் யாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னுடைய குடும்பத்தின் மீது அவதூறு செலுத்துகிறார், எனக்கு துரோகம் செய்கிறார் என்று சொன்னால் இனிமேல் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்வது சாதாரண ஒரு விஷயம் தானே.
இந்த வார்த்தையை சொன்னதுமே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டார். 24வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தை, வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத்தி உலில் குர்பா வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்பஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம். மூமினானவர்கள் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்காக, அல்லாஹ்வினுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்தவர்களுக்காக, கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். அவரை மன்னியுங்கள், அந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தி விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இதில் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொன்னது. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அதே வார்த்தையை சொல்கிறார். சிறிதளவு கூட அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவருக்கு நிறுத்த மாட்டேன் என்னுடைய உதவியை. ஒரு அந்த ஸ்பாட்லயே சொல்றாரு பாருங்க. 2 நாள், 1 மாதம், 1 வருடம் அல்ல. வசனம் இறங்கியதும் இந்த விளக்கம் கிடைத்ததும் உடனே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மன்னித்து விட்டேன், அலட்சியப்படுத்தி விட்டேன், உதவியை செய்வேன், அந்த உதவியை நிறுத்தவும் மாட்டேன். நல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். என்னுடைய அண்ணனோடு நான் 3 வருஷம் பேச மாட்டேன். என்னுடைய மாமனோடு 2 வருடம் நான் பேச மாட்டேன். என்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தார்களோடு நான் இத்தனை வருடம் பேச மாட்டேன். என் கூட பிறப்புகளோடு நான் இப்படி பல வருடங்கள் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மனைவியோடு பேசாமல் இருப்பார்கள். 4-5 பிள்ளையை பெற்றிருப்பாங்க, மனைவியோடு பேசாம இருப்பாங்க. 8-10 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லைம்பாங்க. காரணம் என்ன? அவன் இந்த மாதிரி பேசிட்டா, அவன் இந்த மாதிரி நடந்துகிட்டான், என் அண்ணன் இப்படி நடந்துகிட்டான், என் சொத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டான், என் தம்பி இப்படி நடந்துகிட்டான், அவன் இந்த மாதிரி துரோகம் செய்துட்டான் என்பதற்காக உறவை முறித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? 99% மக்கள் அப்படித்தான் இருப்போம். உறவுகளை முறித்து. காரணம் என்ன? மன்னிக்கும் மனப்பான்மை நம்மிடத்தில் இல்லை. எப்போது மன்னிக்க வேண்டும், உறவுகளை பேண வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அல்லாஹ் அப்போது நம்மை மன்னிக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் விரும்பவில்லையா? அல்லாஹ் மன்னிக்கணுமா வேண்டாமாங்க? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மனிதர்களை மன்னிக்க பழக வேண்டும், உறவுகளை மேம்படுத்த பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் அந்நியமாக இருக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், நண்பர்கள், ஊரில் உள்ளவர்கள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு தவறை செய்திருந்தால் இது தவறை உணர்த்த வேண்டும், இது தவறு என்பது அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவரோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் அந்த உதவியை செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர நிறுத்தக்கூடாது. இதுதான் அது தரக்கூடிய நமக்கு படிப்பினை. அந்த நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்களேன். அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை எப்படி புரிந்து செயல்பட்டார்கள் பாருங்களேன். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு தூரம் ஆட்சி அதிகாரம் செய்தார்கள், எந்த அளவிற்கு நீதியிலே கவனமாக இருந்தார்கள் என்பதை நம்மில் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் நிர்வாகமும் நீதித்துறையும் அவர்கள் கையில் தான் இருந்தது. அதற்கு பிறகு விரிவடைந்ததற்கு பிறகுதான் நீதித்துறையை தனியாக வைத்தார்கள், நிர்வாகத்தை தனியாக வைத்தார்கள், நீதித்துறை வேறு இடத்தில் ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைத்திருக்கும் போது நடந்த சம்பவங்கள் நிறைய தெரியும். ஒரு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயமாக ஒருவர் பழி சுமத்துகிறார், இவர் என்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டார் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதற்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அந்த நீதிபதியாக இருக்கக்கூடியவர் உமருக்கு தனி அந்தஸ்தும் வாதிக்கு தனி அந்தஸ்தும் கொடுக்கும் பொழுது கண்டித்தார் உமர், இப்பெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இது நீதி கிடையாது, முதல் நீதி எங்கே முறிக்கப்படுகிறது என்று சொல்லி அதை எதிர்த்தார்கள். அவரை மாத்திரத்துக்குள்ள வேலைகளை கூட செஞ்சாங்க. இது எப்போ? நீதித்துறை தனியாக பிரித்த பிறகு. நீதித்துறை தனியாக பிரிப்பதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. எப்படின்னு சொல்ற, ஒரு 3 பேர் வேகமா வர்றான், ஒரு நபரை இழுத்து கொண்டு வர்றான். அமீல் மோமின் அவர்களே, இவர் என்னுடைய தகப்பனை கொலை செய்து விட்டார், இவர் என்னுடைய தகப்பனை கொலை செய்து விட்டார், இவருக்கு பழிக்கு பழி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறான், அவரிடத்தில் விசாரிக்கிறார், இவர் சொல்வது சரிதானா? ஏன்னா ஒருவரை கொலை செய்தால் அவருக்கு பழி தீர்ப்பதுதான். உலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், பழிக்கு பழி வாங்குவதில் தான் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. ஒருவரை கொலை செய்து விடுவாரேயானால் அவருக்கு தண்டனை என்ன? அவரை கொலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் 3வது நபர் என்ன செய்ய மாட்டார், அந்த கொலையிலே ஈடுபட மாட்டார். ஆக இஸ்லாமிய சட்டப்படி நாம் ஒருவரை கொலை செய்தால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. நாம் உயிரோடு இருப்பது சிறந்ததா, அவரை கொலை செய்வது சிறந்ததா?
என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவனை கொலை செய்யாமல் இருப்பான். இதில் தான் உயிரோட்டமே இருக்கிறது, இதில் தான் வாழ்க்கை இருக்கிறது, இதில் தான் நிம்மதி இருக்கிறது, இதில் தான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. நாட்டிலே அமைதியும் ஏற்படும். எப்போது? பள்ளிக்கு பழி வாங்குதல் என்பது. இதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து காட்டும் விதமாக என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க. அந்த தோழர் இடத்துல கேட்கிறாங்க, நீ இவரை கொலை செய்தாயா என்று. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அமீருல் மோமின் அவர்களே, என்னுடைய ஒட்டகம் அவருடைய இடத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவர் நல்ல ஒரு பெரிய கல்லை எடுத்து என்னுடைய ஒட்டகத்தின் மீது தூக்கி எறிந்து விட்டார். அந்த ஸ்பாட்லயே ஒட்டகம் இறந்துட்டு, நான் அந்த ஒட்டகத்தை வைத்து தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அதை வச்சுதான் எனக்கு பொழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தை அவர் கொலை செய்ததுமே உடனே நான் என்ன செய்தேன்? அந்த கல்லை எடுத்து அவரின் மீது தூக்கி எறிந்தேன். ஒரு கோபத்தில், என்னுடைய பொருளாதாரம் அழிந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆகிவிட்டதே என்ற கோபத்தில் நான் தூக்கி எறிந்தேன். பொதுவாக நம்மளை யாரா அடிச்சா உடனே நம்ம திருப்பி அடிப்போம் உடனே. அதே மாதிரி ஒட்டகத்தின் மீது அடித்ததை நான் தூக்கி எறிஞ்சேன். அந்த ஸ்பாட்ல அவரும் இறந்து போனார். இதுதான் நடப்பு சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? எப்படி இருந்தாலும் பழிக்கு பழி வாங்குறது தான் நியாயம். எப்படியும் அவர் உயிர் எடுத்துட்டாரு, அதற்கு இவருடைய உயிர் எடுக்கப்பட ஆக வேண்டும். உடனே தீர்ப்பு வழங்குறாங்க, உனக்கு கத்தல் தான், உன்னை நான் மரண தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அவர் கேட்கிறாரு, ஹலீஃபா அவர்களே, அமீல் மோமின் அவர்களே, எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையில இருந்துகிட்டு கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கு நான் சில பொருட்களை புதைச்சு வச்சிருக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி நம்ம பேங்க்ல வச்சிருக்கிறோமோ அதுபோன்று அந்த காலகட்டத்தில் புதைத்து வைத்திருப்பார்கள் பொருட்களை. அதான் புதைன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வைத்திருக்கிறோம். அது எங்கெங்க இருக்குதுங்கிறது என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியாது. நான் அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு சில காரியங்களில் நான் ஈடுபட வேண்டியது இருக்கு. அவைகளெல்லாம் செய்துவிட்டு நான் வருகிறேன். என்னுடைய குழந்தை அனாதையாக இருப்பதோடு கஷ்டத்தில் இருந்து விடக்கூடாது, பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலை அவர்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக நான் இதை செய்துவிட்டு வருகிறேன். எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று அவர் கேட்கிறார். அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க? 3 நாள் அவகாசம் தருவது சரி, உனக்கு ஜாமீன் யார்? லாமின் யார்? லாமின் அரபி வார்த்தை, ஜாமீன் சொல்லி உபயோகிக்கிறோம் பாருங்க. உனக்கு லாமின் யார்? பொறுப்பாளர் யார் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே திரும்பி பார்க்கிறார். எல்லா சஹாபாக்களையும் அப்படியே பார்க்கும்போது எந்த சஹாபியும் அவருக்கும் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் இவரை தெரியாது. ஏன்? நாட்டுப்புறத்துக்காரர், எங்கேயோ உள்ள காட்டரபி, எந்த ஊரு, எந்த ஏரியா, என்ன தெரு, என்ன பேரு ஒண்ணுமே தெரியாது. இதுவரைக்கும் அவர் யாருமே அந்த சஹாபாக்கள் அவரை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர். இவர் அப்படியே பார்க்கிறார், ஒருவருமே தெரிந்த முகமாக இல்லை. உடனே என்ன செய்கிறார்? அபூதர் கிஃபாரியை பார்த்து, இவர் எனக்கு ஜாமீனாக பொறுப்பாளியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி உயர்தரமான ஒரு சஹாபியாகிய அபூதர் கிஃபாரியை பார்த்து சொல்றான். சொன்னதுமே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூதரே, நீங்க என்ன சொல்றீங்க? இவருக்கு நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? ஜாமீனா பொறுப்பேற்றுக்கிறீங்களா என்று சொன்னதும் அபூதர் கிஃபாரியும், நான் ஜாமீனாக இருக்கிறேன், நான் பொறுப்பாக இருக்கிறேன். சாதாரண பொறுப்பு அல்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் விஷயத்துக்கு அல்ல, 2000 ரூபாய் 10000 ரூபாய் விஷயத்துக்கு அல்ல, உயிருக்கு உள்ள பொறுப்பு. யார் எவருன்ற தெரியாத அளவுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதற்கு பிறகு இவரை அனுப்பிடுறாங்க. அனுப்பி அவர் 3 நாள் என்ன செய்றாரு? தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வகைகளையும் செய்துவிட்டு அவர் அப்படியே இருந்துறார். 3 நாள் ஆகிட்டு. 3 நாள் ஆனது பிறகு வரவில்லை என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல்வேறு பகுதிகளில் விட்டு அவரை தேடுறதுக்காக அனுப்புறாங்க. தேடியும் அவர் கிடைக்கவில்லை. கிடைக்காமல் இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? அமீர் மோமின் என்ன செய்வார்? நீதியாக நடக்கக்கூடிய அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவர், குடும்பத்தில் நல்ல சிறந்தவர், ஒரு சஹாபி, இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. உயிருக்கு உயிரி, பலிக்கு பலி. யார் ஜாமீன் எடுத்திருக்கிறாரோ அவருக்கு தான் அதை கொடுக்க முடியும். உடனே அபூதரை பார்த்து சொல்லிக்கிறாங்க, அபூதரே, நேரம் நெருங்கி விட்டது, உங்களை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மரண தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்றான். சொன்னதுமே அபூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார். என்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு நிலை. அபூதர் யார்? அபூதர் கிஃபாரி எவ்வளவு சிறந்தவர்! அவருடைய சரித்திரத்தை சொல்வதாக இருந்தால் நீண்ட நெடிய நேரம் சொல்லிக்கிட்டே போகலாம். கிஃபார் வம்சத்தை சார்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார். 30 நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுவதற்காகவே வந்தவர். வெறும் ஜம்சம் தண்ணீரை மட்டுமே குடித்துக் கொண்டு 30 நாளை ஓட்டியவர். எதற்காக? நபிகள் நாயகத்தை பார்க்க வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. வெறுமனை ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டே கழித்தவர். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அபூதரே, உங்களுடைய ஏரியாவில் போய்
உங்களுடைய குடும்பத்தாரில் போய் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்க, இங்க இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொண்ட மாதிரி காமிச்சுக்கிறாதீங்க, ஆபத்து வந்துரும் சொல்றாங்க. ஆனா அபூதர் என்ன செய்கிறார், நேர காபாக்கு தான் போகிறார். அங்கு போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. அடிக்கிறாங்க மக்கள். அடிக்கும் போது அப்பாஸ் அவங்க தடுக்கிறாங்க. இரண்டாவது தடவை இப்படி நடக்குது. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவிற்கு ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர், தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழுக்குரியவராக இருந்தவர் அந்த அபூதல் கிஃபாரி. இந்த அபூதல் கிஃபாரி தயாராகக்கூடிய நிலை, சஹாபாக்கள் அழுதுகிட்டு இருக்கிறான். சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். இந்த மாதிரி நிலையில தான் ரொம்ப டென்ஷனா இருந்துகிட்டு இருக்குது. என்ன ஆக போகுதோ தெரியலையே, 3 நாள் கழித்தும் இன்னும் வரவில்லையே, ஒரு சஹாபியை, உயர்தரமான ஒரு சஹாபியை நாம் இழக்க வேண்டிய நிலை இருக்கிறதே என்று சொன்னதுமே அந்த நேரத்தில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த நபர் வருகிறார். எல்லோரும் பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள், அபூதருடைய உயிர் பிழைத்து விட்டதே என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, 3 நாள் நீ வாக்கு கொடுத்திருந்து ஏன் வரல, மன்னிச்சுக்கங்க அமீல் மோமின் அவர்களே, கொஞ்சம் நான் என் குடும்ப விஷயங்களை நான் ஈடுபடுவதில் நேரமாகிவிட்டது, தாமதமாகிவிட்டது, அதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, சரி 3 நாள் கழிச்சு நீ வந்துட்டியே, வராம இருந்திருந்தா உன்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்குமே, நீ யார் என்றே தெரியாது, நாங்க எத்தனையோ பேர்களை அனுப்பி உன்னை தேடுவதற்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம், ஆனா யாருன்னே தெரியவில்லை, நீ வரவில்லை என்றால் நீ உயிரோடு இருந்திருக்கலாமே, உன்னுடைய குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கலாமே, நீ எதற்காக வந்தாய், இதை இந்த சபையில நீ சொல் என்று கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை தாங்க யோசிக்கணும். அவர் என்ன சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத், இதா அஹதஸ கதீப் வ இதா அத்துமின கான் வ இதா வஅதா கலப். நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல 4ன்னு வருது. பொய் பேசினால் பொய் உரைப்பான், வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்வான், நம்பிக்கை துரோகம் செய்வான், இவன் தான் நயவஞ்சகன் அப்படிங்கிறான். நான் பொய் சொல்லிக் கொண்டு, நான் வாக்கு மாறிக்கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்தால் நான் நயவஞ்சகன். நயவஞ்சகனாக என்னுடைய வாழ்க்கை நீடிப்பதை விட ஒரு முஃமினாக மரணிப்பது சிறந்தது. யாருங்க 50 வருட காலமாக இஸ்லாத்துல இருந்து பக்குவம் பெற்று குர்ஆன் ஹதீஸை புரட்டி 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 பார்த்து இது ஹலால், இது ஹராம், இது லைஃப், இது சஹி என்று புரட்டி புரட்டி பார்த்தவரா? யாருன்னு பேரு கூட தெரியாத அளவிற்கு, எந்த ஊரை சார்ந்தவர், எந்த நிறண்டு கூட தெரியாத அளவிற்கு உள்ள ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரபியாக இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் அவருக்கு கிடைத்த ஒரு செய்தி என்ன, பொய் உரைக்க கூடாது, மோசடி செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் நயவஞ்சகத்தன்மை, நான் நயவஞ்சகனாக நீடித்த காலம் வாழ்வதை விட முஃமினாக மரணிப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்னு சொன்னா எவ்வளவு ஆழமானது, அழுத்தமானது பாருங்க. இந்த ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக உயிரையே பணயம் வைக்கிறாருங்க. ஒரு 50 ரூபாய்க்காக 100 ரூபாய்க்காக பொய் சொல்கிறோம், ஒரு 500 1000த்திற்காக நம்பிக்கை துரோகம் செய்கிறோம், எத்தனை மோசடிகள் செய்கிறோம். இந்த ஹதீஸ் நமக்கு தெரியாதா? ஆயத்துல் முனாஃபிக் என்றதுமே படபட நம்ம வாயில வந்துடும், நயவஞ்சகனுடைய அடையாளம்னு சொல்லி. அந்த அளவிற்கு இந்த ஹதீஸை மனனம் செய்து பல தடவை கேட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, அவருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், இந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. உடனே அபூதரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, அபூதரே இவர் யார் என்று தெரியுமா, இவருடைய பேர் தெரியுமா, இவருடைய ஊர் தெரியுமா, இவர் என்ன நிறத்தில் எந்த குலத்தை சார்ந்தவன் தெரியுமா, ஏதாவது தெரியுமா இவரை பற்றி? ஒன்றுமே தெரியாது, யார சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உயிர் பலிக்காக நீங்கள் ஏன் லாமினாக ஏற்றுக்கொண்டீர்கள் கேட்கிறாங்க. அப்ப அபூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யார சொல்லலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு முஃமின் கஷ்டமான நேரத்தில், எந்த நிலையுமே இல்லாத ஒரு கஷ்டமான நேரத்தில் யார் அவனுக்கு உதவி செய்கிறாரோ, யார் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்காக நாளை மறுமையிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌம இதின் ஷஅனுன் யுக்னி. தாய் தந்தை மனைவி மக்கள் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலைமை எப்படியோ என்னுடைய நிலைமை எப்படியோ என்று மனிதர் ஓடிக்கொண்டிருப்பானே, அந்த காலகட்டத்திலே, அந்த சூழ்நிலையிலே யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். யாருக்கு? உலகத்திலே ஒரு முஃமினுடைய கஷ்டமான நேரத்தில், சோதனையான நேரத்தில் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் நாளை மறுமையிலே. அந்த உதவியை நான் எதிர்பார்த்தேன் யா ரசூலல்லாஹ், யா உமர் அமீருல் மோமின் அவர்களே என்று சொல்கிறார். பாருங்களேன் அந்த ஹதீஸை எப்படி உணர்ந்துக்கிட்டாங்க. யாருன்னே தெரியாதவளுக்கு நாம ஜாமீன் எடுப்போமா? என்ன ஜெயில கூட்டிட்டு போறானா, என் அண்ணன் தம்பி கூட ஜாமீனுக்கு வர மாட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் கூட ஜாமீனாக இருந்தா ஒரு 500-1000 கொடுத்தா வெளியில வந்துடலாம். சொத்து கிட்ட கூட அப்படி இப்படியே மாத்தி ஏத்தி போட்டமாக கூட வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட ஜாமீன் பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் யார் என்று தெரியாதவருக்கு பொறுப்பேற்றார்கள் என்றால் அவர்கள் இந்த ஹதீஸை உணர்ந்தார்கள். பாருங்களேன், நாளை மறுமையிலே எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்களேன், இதை சொன்னதுமே அதற்கு பிறகு நீண்ட செய்திகள் அங்க நடக்குது, நேரம் இல்லாதனால அந்த நபருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக ஏத்த போறாங்க. ஏத்தும் போது இந்த 3 நபர்களும் சொல்கிறார்கள், அமீல் மோமின் அவர்களே, அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம், அவருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டாம். யாருக்கு? அந்த நாட்டுப்புறத்து அரபிக்கு. வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், பழிக்கு பழி வாங்குவதில் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொன்ன அந்த அல்லாஹ் மன்னிக்கும் தன்மை உடையவர்களுக்கு இன்னும் அதிக நன்மை இருக்கிறது, அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, சூரத்துல் மாஇதாவிலே 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, உமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறார்களோ அவர்கள் மனித சமுதாயத்தையே வாழ வைத்தது போன்று என்று சொல்கிறானே. எனவே இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். பாருங்க, குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களும் எப்படி மக்களுக்கு மத்தியிலே உள்வாங்கப்பட்டு செய்திகள் செயல்படுகிறது. அருமையானவர்களே, இவைகள் கேட்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, இந்த நடந்த இந்த விஷயங்கள், இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் பல தடவை நாம் கேட்டிருக்கலாம், புதிய செய்தியாக இருக்காது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வந்தோமா? குர்ஆன் ஹதீஸை சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கண்டோம், செயல்பட்டோமா இல்லையா? இதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். எனவே அருமையானவர்களை, இன்று சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு குர்ஆனுடைய வசனத்தை 2 வசனமோ 3 வசனமோ நாம் தெரிந்து கொள்வோமேயானால் அதற்கு நாம் விளக்கத்தை தெரிந்து அதை முதலில் செயல்படுத்துவோம், அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம் என்ற நிலையை முதலில் மேற்கொண்டதற்கு பிறகு அடுத்த வசனத்தை பார்ப்போம், அடுத்த விஷயங்களை கேட்போம். இது போன்ற நிலைகளை நாம் எப்போது கொண்டு வருகிறோமோ நல்ல மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அல்லாஹ் ஈருலக பாக்கியத்தை நமக்கு தருவான். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. கண்ணியத்திற்குரியவர்களே, மோமின்களுடைய தன்மை நாம பார்க்கிறோம். மோமின்களுடைய தன்மைகள் என்ன? குர்ஆனுடைய வசனத்தை சொல்லப்பட்டால், அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வினுடைய தூதருடைய செய்திகள் நமக்கு கேட்கப்பட்டால் உடனே அதை உள்வாங்கி செயல்படக்கூடியவர்கள் தான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். மூமின்கள் என்றால் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தாய், தந்தை, மனைவி, மக்கள், குடும்பம் அத்துணையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான மூமின். நான் தொழுகைக்காக வருகிறேன், என்னுடைய குழந்தை அழைக்கிறாள், என்னுடைய மனைவி அழைக்கிறாள், என்னுடைய வியாபார நண்பர் அழைக்கிறார், என்னுடைய முதலாளி அழைக்கிறார், நான் தொழுகைக்கு வருவதா, வியாபாரத்திற்கு போவதா, குடும்பத்தோடு இருப்பதா, மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதா, தொழுகைக்கு வருவதா, நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் இப்போதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதா, நோன்பு பிடிப்பதா, என்னுடைய வியாபாரத்திற்கு நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, நோன்பு பிடிப்பதா, நான் அதை செய்வதா? ஜகாத்து, ஹஜ்ஜி, கொடுக்கல் வாங்கல், நேர்மை, பொய், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள், இவைகள் அத்தனையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்ப்போம். என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக வருகிறதா, என்னுடைய தாய்க்கு, தந்தைக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு எதிராக வருகிறதா, ஹதீஸுக்கு எதிராக வருகிறதா? ஹதீஸுக்கு எதிராக வந்தால் அதை தூக்கி எறிந்து விட்டு நாம் ஹதீஸை செயல்படுத்துறதுக்கு முயற்சி மேற்கொள்வோமேயானால் நாம் முஃமினாக இருப்போம். ஏனென்றால் நாளை மறுமையிலே தாயோ, தந்தையோ, மனைவியோ, மக்களோ யாரும் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் சந்திக்க இருக்கிறது. நிறுத்தப்படுவோமே, விசாரிக்கப்படுவோமே. அந்த நாளை முன்னிறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்களை காது தாழ்த்தி கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஃபபஷ்ஷிர் இபாதஹுல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, சொல்லப்பட்ட விஷயங்களை காது தாழ்த்தி கேட்டு யார் செயல் வடிவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கிய நாம் எந்த ஹதீஸை கேட்டோமோ, எந்த குர்ஆன் வசனத்தை கேட்டோமோ அதை செயல் வடிவம் கொடுத்து ஈருலக பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில்-அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஃபலதிக்ருல்லாஹி அக்பர்.